தாவேகாவில் பயணித்த ஜெகதீசன் வந்து பல்வேறு ஊடகங்களில் பேட்டி அளித்திருக்கிறார். தாவேகாவில் வந்து புசி ஆனந்த சார்ந்து தான் அந்த இயக்கமே நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீங்கள் சொல்லக்கூடிய நபர் அப்படிங்கிறவர் வந்து யாருன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே பல பேர் இது போல் வந்துட்டு வெளியில் போய் திமுகவுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருப்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவர்களுக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய பதவி ஆசை இருக்கிறது. ஒரு புதிய கட்சி நம்ம ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு வரணும், ஒரு பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு அரசியல் கட்சி என்பதற்கு வரும்பொழுது அந்த அரசியல் கட்சிக்கு விசுவாசமாக நடக்கக்கூடிய வேலை அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கட்சி தலைமைக்கும் ஒரு கட்சிக்கும் தலைவருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறவர்கள் தான் கட்சியில் வச்சிருக்க முடியும். நீங்கள் கட்சி தலைமைக்கு கட்டுப்படாதவர்களை, கட்சிக்கு விசுவாசமாக இல்லாதவர்களை எப்படி நீங்கள் பொறுப்பு கொடுக்க முடியும்? அடுத்த வாரம் தலைவர் பரந்தூர் அதற்கு ஒரு வாரம் முன்பாகவே இவர் வந்து திரு ஐயநாதன் ஐயா அவர்களோட சேர்ந்து பரந்தூருக்கு போகிறார். அப்போ தலைமைக்கும் தெரியாமல் நீங்கள் எத்தனை விஷயங்கள் இது போல் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். இன்னொன்று, இங்கே நடப்பது அனைத்தையுமே திமுகவுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய பல ஊடகங்களுக்கு வந்து வெளியில் லீக் செய்வது எந்த விதமான நியாயமாக இருக்கும்? இவரை தடுக்கிறாங்க அப்படின்னா ஏன் வந்து ரமேஷை ஏன் தடுக்கலை? ஏன் லோயலாமணியை ஏன் தடுக்கலை? ரமேஷ் எப்படி வந்து தலைவர் முன்னாடி மேடையில் பேசினார்? லோயலாமணி எப்படி தலைவர் முன்னாடி மேடையில் பேசினார்? ராஜ்மோகன் எப்படி தலைவர் முன்னாடி மேடையில் பேசுகிறாரு? தலைவரை நெருங்காமல் தடுக்கிறதா இருந்தால் எல்லாரையும் தடுத்துருக்கணும். முழு நேரமாக கட்சிக்காக உழைக்கும் போது அதற்கான இப்போ குடும்பத்தை கவனித்துக் கொள்வதற்கான ஒரு ஊக்கத்தொகை ஏதோ ஒன்று கொடுக்கணும். அது வந்து தலைவர் ஒப்புதல் கொடுத்துட்டாருன்னு ஒரு தடவை வந்து வியூக வகுப்பாளர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பொதுச் செயலாளர் அதை தடுத்து நிறுத்தின சொல்கிறாருன்னு மாறி சொல்கிறார். ஏங்க நான் என்ன சொல்கிறேங்க, உங்களுக்கு இந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னா நீங்கள் டே ஒன்லேயே சொல்லியிருக்கணுமா இல்லையா? இப்போ எனக்கு வந்து நான் இன்டர்வியூ உள்ளே வரேன், எனக்கு வந்து இந்த மாதிரியான இன்டர்வியூ கொண்டு போங்க, இல்லை இது போல் சப்ஜெக்டை பேசுங்கன்னு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா நான் உள்ளே வரும்போது சொல்லிட்டு வந்தால் தானே உங்களுக்கு தெரியும். அவர் வந்து சொன்னதாகவும் இது மாநாடுக்கு பிறகு தருகிறது எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே எதுவும் நடக்கலை. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. அவர் வந்து அவருடைய விருப்பத்தின் பேரை இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு கதையை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு வழக்கு சொல்லியிருக்காரு. என்னென்னா, பாஜக கூட சில பேர் கூட்டணியில் இருக்காங்க, பாஜக எங்கள் கூட கூட்டணியில் இருக்குது, எங்களோட கூட்டணியில் இணைகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு இடியாப்ப சிக்கலில் இருக்க ஒரு கூட்டணி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் அதிமுக தான் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கிறதுன்னு அங்கே டெல்லியில் இருக்கவர் என்ன சொல்லுவார்னா, இது வந்து என்டிஏ தலைமையிலான கூட்டணி, நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். இங்கே உண்மையிலே யார் கூட்டணியில் இருக்கிறாங்க, யார் எப்படி ஆட்சி அமைக்க போகிறாங்கன்றது அங்கே அவங்களுக்கே தெரியல. புசி ஆனந்த் காலில் விழுந்தால் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பலன் கிடைக்கிது. காணொலிகளையும் சிலதை பார்க்குறோம். சில பேர் வந்து காலில் வந்து விழுறாங்க, அவரை ஆசீர்வதிச்சுட்டு நகர்றாரு. இப்போ இது வந்து விமர்சனத்துக்குள்ளாகும் போது தலைவர் எதுவும் கேட்கலையா? எந்த நேரத்திலும் யாருடைய காலிலும் நீங்கள் விழக்கூடாது, உங்களுடைய தாய் தந்தையை தவிர்த்து வேற யாருடைய காலிலையும் நீங்கள் விழக்கூடாது அப்படின்னு பல்வேறு முறை அவர் அறிவித்திருக்காரு. அதையும் தாண்டி அவர் மீது கொண்ட அன்பின் பாலில் சில பேர் அதை மாதிரி செய்கிறாங்க. அவர் எப்போவுமே அதை வான் பண்ணுவார். நீங்கள் சொல்லக்கூடிய இதே நபர் மீது குற்றச்சாட்டுகள் வந்து தலைவர்கிட்ட போகும்பொழுதும் எங்கள் தலைவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நல்லா பேசக்கூடியவராக இருக்கும்போது அவர்களெல்லாம் அரவணைத்து போங்க, மீண்டும் ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என்று சொன்னார் எங்கள் தலைவர். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. இந்த நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக உரையாடுவதற்காக தாவேகா கட்சியின் செய்தி தொடர்பு இணை செயலாளர் திரு ரமேஷ் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம் சார். தாவேகாவில் பயணித்த ஜெகதீசன் வந்து பல்வேறு ஊடகங்களில் பேட்டி அளித்திருக்கிறார். தாவேகாவில் வந்து புசி ஆனந்த சார்ந்து தான் அந்த இயக்கமே நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில்? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கழகம் தலைவர் அவர்களை சார்ந்து மட்டும்தான் எல்லா வகையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. கட்சியில் நிறைய பேர் பயணிக்கிறாங்க, நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் போவாங்க. இது இயல்பான ஒரு விஷயம், எல்லா கட்சிகள்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஆனால் நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோம்னு எந்த விதமான முடிவுமே யாராலையுமே எடுக்க முடியாது. அதை திட்டவட்டமாக சொல்ல முடியும். தலைவர் அவர்களுக்கு தெரியாமல், தலைவர் அவர்களுடைய அனுமதி பெறாமல் ஒருத்தரை சேர்க்கிறதோ நீக்கிறதோ எதுவுமே வந்து இந்த கழகத்தில் செய்ய முடியாது. இது வந்து நான் திட்டவட்டமாக இங்கே முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நீங்கள் சொல்லக்கூடிய நபர் அப்படிங்கிறவர் வந்து யாருன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே பல பேர் இது போல் வந்துட்டு வெளியில் போய் திமுகவுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருப்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பல பேர் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை பத்திரிகையாளர் என்ற பெயரில் வந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை இவராக இருக்கட்டும், தொடர்ந்து இது போல் வராங்க. அவர்களுக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய பதவி ஆசை இருக்கிறது. ஒரு புதிய கட்சி நம்ம ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு வரணும், ஒரு பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அதற்கான பொறுமை அவர்களிடத்துல இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். அந்த பொறுமையாக அவர்கள் இருப்பதில்லை. அந்த பதவி நமக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக இது போன்ற விஷயங்களை வெளியில் போய்ட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. செய்தி தொடர்பாளர் அப்படின்னு கேட்டுட்டு தான் என் பேரை போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் நடக்குது, என்னை அதுக்கு அழைக்கவே இல்லை. அப்போது எனது அணியில் இருந்த ஒரு சகோதரர் கூப்பிட்டு, சார் உங்களுக்கு வந்து கால் வந்துச்சுதா அப்படின்னு கேட்டார், ஆனால் வரல. அடுத்த நாள் விசாரிக்கும் போது என்னை வந்து அந்த பதவிக்கு அவங்க தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது அப்படின்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறார்ல.
கட்சி ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 4 பேரை வந்து செய்தி தொடர்பு ஆதரவாளர்கள் அப்படின்னு தான் பேச வந்து அனுமதிக்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து ஆதரவாளர்களாக செய்தி தொடர்புக்கு பயன்படுத்தக்கூடிய நபர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. முதல்ல நீங்கள் இதில் பயணம் பண்ணுங்கள். அதற்கு பிறகாக கட்சியினுடைய கட்டமைப்பு வந்து நம்ம கொண்டு போகும்பொழுது யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புன்றதை பார்க்கலாம் அப்படின்றது தான் அதில் பண்ணப்பட்டது. இன்றைக்கு அவர் மட்டும் இல்லை, அவர் வந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரு லயோலா மணி அவர்கள் வந்து பயணிச்சார், ஸ்டார்ட் பண்ணார். திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணார். திரு ராம்குமார் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணார். இவங்க 4 பேருக்குமே வந்து அந்த இடத்துல செய்தி தொடர்பு ஆதரவாளர்கள் அப்படின்னு வந்து பேசுவதற்காக அனுமதி வந்து வழங்கப்பட்டது. நம்மை ஆதரித்து பேசக்கூடியவர்கள் அந்த நிலையில் வந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க 4 பேரில் இப்போ இருக்கிற 3 பேருமே கட்சி பொறுப்பில் இருக்காங்களே, எப்படி ஏன் ஒருத்தரை மட்டும் விலக்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஆனால் அவர் நிறைய உங்களுக்கு சாதகமாக பேசியிருக்கார். அதாவது கட்சிக்கு சாதகமாக நிறைய பேர், இவர் மட்டும் இல்லைங்க, கட்சியிலே இல்லாதவர்கள், இந்த மாதிரி செய்தி தொடர்பு ஆதரவாளர் என்று அறிவிக்கப்படாதவர்கள் கூட தலைவருக்காக பேசக்கூடியவர் இருக்காங்க. எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் காட்ட முடியும் அந்த யூடியூப் சேனல்ஸ். ரமேஷ், நீங்கள் எவ்வளோ கண்டென்ட்டாக பேசுகிறீங்க, மற்றவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு. ஆனால் ஜெகதீசன் அப்படிங்கிறவர் எல்லா சேட்டலைட் மீடியாலையும் போய் உட்காந்து உங்களுக்காக பேசியிருக்காரு. நாங்கள் வந்து ஒருத்தருடைய ஸ்கில் மேலேயோ அவருடைய நாலேஜ் மேலேயோ நம்ம எந்த விதமான குறையும் நாங்கள் சொல்லலை, புரியுதுங்களா? யாரையுமே நாங்கள் வந்து அந்த இடத்துல அவரை குறைத்து மதிப்பிட நாங்கள் யாருமே பண்ணல, அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை, குறைத்து மதிப்பிடலை. எல்லாருக்கும் இங்கே ஒரு வகையான நாலேஜ் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு வகையான பேச்சு திறன் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் எங்கள் எல்லாருக்குமே பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் ஒரு ஸ்டைலில் பேசுவேன், அவர் ஒரு ஸ்டைலில் பேசுவார், லயோலா மணி ஒரு ஸ்டைலில் பேசுவார், ராஜ்மோகன் ஒரு ஸ்டைலில் பேசுவார், வீர விக்னேஸ்வரன் ஒரு ஸ்டைலில் பேசுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்கே யாரையுமே நாங்கள் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் கட்சி என்பதற்கு வரும்பொழுது அந்த அரசியல் கட்சிக்கு விசுவாசமாக நடக்கக்கூடிய வேலை அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கட்சி தலைமைக்கும் ஒரு கட்சிக்கும் தலைவருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறவர்கள் தான் கட்சியில் வச்சிருக்க முடியும். நீங்கள் கட்சி தலைமைக்கு கட்டுப்படாதவர்களை, கட்சிக்கு விசுவாசமாக இல்லாதவர்களை எப்படி நீங்கள் பொறுப்பு கொடுக்க முடியும்? இன்றைக்கு தலைவர் அவர்கள் பரந்தூருக்கு போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வருது. அடுத்த வாரம் தலைவர் பரந்தூர், அதற்கு ஒரு வாரம் முன்பாகவே இவர் வந்து திரு ஐயநாதன் ஐயா அவர்களோட சேர்ந்து பரந்தூருக்கு போகிறார். கேட்டால் நான் ஆய்வு நடத்துகிறேன்னு சொல்கிறார். ஆய்வு நடத்துறது தப்பு கிடையாது. நீங்கள் வந்து அங்கே போயிட்டு அவங்க மக்களுடைய குறை நிறைகளை கேட்கறது தவறுன்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லலாம். ஆனால் அதை தலைமைக்கு தெரிவிக்கணுமா இல்லையா? தலைவருக்கு அந்த விஷயம் தெரியணுமா இல்லையா? அப்போ தலைமைக்கும் தெரியாமல் நீங்கள் எத்தனை விஷயங்கள் இது போல் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். இன்னொன்று, இங்கே நடப்பது அனைத்தையுமே திமுகவிற்கு சாதகமாக செயல்படக்கூடிய பல ஊடகங்களுக்கு வந்து வெளியில் லீக் செய்வது எந்த விதமான நியாயமாக இருக்கும்? அப்போ எப்படி அவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உடனே வந்து பொதுச் செயலாளர் அவர்களை தாண்டி வந்து எதுவும் செய்ய முடியல, பொதுச் செயலாளர் எல்லாரையும் தடுக்கிறாரு அப்படின்னா அப்புறம் ரமேஷ் ஏன் தடுக்கல? அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, பொதுச் செயலாளர் வியூக வகுப்பாளர் இவங்களுக்கு இடையிலேயுமே பிரச்சனை தான். நான் சொல்கிறேன், அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்குள்ள முதல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை நான் மிக தெளிவாக பல்வேறு மேடைகளை சொல்லிட்டு இருக்கிறேன். நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக பணியாற்றிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பேசுகிறோம், ஒவ்வொரு நாளும் நாங்கள் பல்வேறு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறோம். எங்கள் பொதுச் செயலாளரோட, வியூக வகுப்பாளரோட, மற்ற மாநில நிர்வாகிகளோட, மாவட்ட செயலரோட நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இது போன்ற திட்டமிட்ட வதந்திகளை தான் பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று, இவரை தடுக்கிறாங்க அப்படின்னா ஏன் வந்து ரமேஷை ஏன் தடுக்கல? ஏன் லயோலா மணியை ஏன் தடுக்கல? ரமேஷ் எப்படி வந்து தலைவர் முன்னாடி மேடையில் பேசினார், லயோலா மணி எப்படி தலைவர் முன்னாடி மேடையில் பேசினார், ராஜ்மோகன் எப்படி தலைவர் முன்னாடி மேடையில் பேசுகிறாரு? இத்தனைக்கும் உங்களுக்கு பிறகாக வந்தார் ராஜ்மோகன் அவர்கள். அவர் வந்து சமீப காலமாக வந்தார், கரெக்டுங்களா? இப்போ தான் அவருக்கு பொறுப்பு அறிவிக்கப்பட்டது, எங்களுக்கு எல்லாமே சேர்த்து தான் அறிவிக்கப்பட்டது. ஸோ அவர் எப்படி இன்றைக்கு தலைவர் முன்னாடி மேடையில் பேசிகிட்டு இருக்காரு? அப்போ இவங்களுக்கு எப்படி வாய்ப்பு வழங்கப்படுகிறது? தலைவரை நெருங்காமல் தடுக்கிறதா இருந்தால் எல்லாரையும் தடுத்துருக்கணும். இல்லை, அங்கே தான் பாரபட்சமே கிடையாதுங்க. தலைமைக்கு விசுவாசமாக இல்லைனா அவர்கள் எதுக்கு நம்ம வச்சிருக்கணும்னு கேட்குறேன். இன்றைக்கு ஐயா ஐயநாதன் அவர்கள் என்ன பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம். நம்ம சேனல்லே பேசியிருக்கிறோம். ஐயா ஐயநாதன் அவர்கள் வந்தார், ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தார், தலைவரை போய் சந்திச்சேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? பொறுப்பு போடலை. அன்றைக்கு வந்து இவரோடு சேர்ந்து தான் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களும் வந்து பயிற்சி பட்டறையில் வந்து ஈடுபட்டாங்க. 2 பேரும் பயிற்சி கொடுத்தாங்க. அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு கொள்கை பொறுப்பு செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படவில்லை அப்படின்ன உடனே வெளில போய் என்ன பேசிகிட்டு இருக்காரு? அப்போ நீங்கள் வந்து பொறுப்புக்காக தான் வரீங்களா, பதவிக்காக தான் ஆசைப்பட்டு வரீங்களா? இல்லை, அவங்களுடைய அனுபவத்திற்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. இல்லை, அனுபவம், நான் அதான் மிக தெளிவாக சொல்கிறேன். நான் அவங்க அனுபவத்தையுமே அவங்க டேலண்ட்டையும் நம்ம குறைச்சி மதிப்பிடல நான் தான் சொல்லிட்டேனே. அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படலை அப்படிங்கிறத விட விசுவாசம்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் கட்சிக்கு விசுவாசமாக செயல்பட்டு இருந்தா உங்களை பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன் உங்களை விட்டு தர போகிறாங்க? ஆனால் கட்சிக்காக தானே அவங்க உழைச்சிருக்காங்க. வந்து ஒரு பிரபலமான நிலத்தை விற்பனை செய்யக்கூடிய ஒரு தனியார் கம்பெனி, அது வந்து ஆளுங்கட்சியோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல்லே இவர் பேசுகிறாரு. இல்லை, ஆளுங்கட்சிக்கும் அந்த கம்பெனிக்கும் தொடர்பு இல்லைன்னு அவங்களே மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதை அவங்க சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ இது ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்தி இவர் வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதற்கு ஆதாரம் கேட்குறாங்க. இவர்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு வெளிப்படையாக அந்த யூடியூப் சேனல்லே சொல்கிறாரு. அந்த பர்டிகுலர் லேண்ட் டெவலப்மெண்ட் அந்த ப்ரமோட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு அறிக்கை ஒன்று எழுதுறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய கட்சியின் சார்பாக பேசக்கூடியவர்கள், ஆதரவாளராக பேசக்கூடியவர்கள் பொய்யான தகவல்களை வந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள், ஆதாரமில்லாத தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது போல் வந்து இனிமேல் செய்தால் நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் வந்து அதற்கான நீங்கள் என்ன ஆதாரம் கேளுங்க தரத்து நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு அவருக்கு கடிதம் எழுதலை,
கட்சியோட தலைமைக்கு கடிதம் எழுதுறாங்க. நான் பரந்தூரில் தாவேக தலைவர் விஜயும் பேசியிருந்தார் இல்லைங்களா? அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, தலைவர் வந்து எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட நில கம்பெனியை பற்றி பேசலை, அவர் அதை பற்றி மென்ஷன் பண்ணி பேசலை. ஆளும் அரசாங்கம் எந்த விதமான சுயநலத்து லாபத்தோடு அந்த திட்டத்தை கொண்டு வருகிறதுன்னு பேசியிருக்காரு. அதற்கான விளக்கங்கள் என்னன்றது நாங்கள் பல இடங்களில் பேசியிருக்கோம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டு ஒரு கம்பெனியை பற்றி பேசும்போது, ஒரு தனியார் நிறுவனத்தை பற்றி பேசும்போது ஆதாரம் இல்லாமல் நீங்கள் பேசிட்டு தலைமைக்கு ஒரு கடிதம் வந்து எழுதுறப்போ நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. தலைமையில் போய் விளக்கம் கூட கொடுக்கல. ஏன் நீங்கள் தலைமையை சந்தித்து விளக்கம் கொடுக்கல? ஏன் நீங்கள் வந்து தலைமை அலுவலகத்துக்கு போகல? ஏன் பொதுச் செயலாளரை பார்க்கல? மற்ற நிர்வாகிகளை நீங்கள் ஏன் பார்க்கல? இது போல் நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், இல்லை வந்து நான் சரியாமல் பேசிட்டேன், என்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு ஏன் நீங்கள் விளக்கம் கொடுக்கல? அப்போ நீங்கள் தலைமையை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க? எவ்வளவு பெரிய மீடியா லாபி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே நீங்கள் இன்றைக்கு வந்து முக்கியமான சேனல்களில் நியூஸ் டிபேட் நடத்தக்கூடிய சேனல்களில் குறிப்பிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய நபர் வந்தால் தான் நாங்கள் வந்து தாவேகாவை வந்து டிபேட்டுக்கு அனுமதிப்போம். இல்லை, அவரே அதை சொல்கிறாரு, என்னை விரும்பி அழைக்கிறாங்க. அது எப்படி அழைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? நான் நடந்துக்கிறேன், அதனால் அந்த மீடியா டீமை கோஆர்டினேட் வந்து அந்த டிபேட்களுக்கு யார் யார் போக வேண்டும் என்பதை தலைமையிடம் கேட்டறிந்து தலைமையிடம் வந்து சொல்லி அதற்கான அனுமதியை பெற்று அனுப்பக்கூடிய பணியை நான் தான் இருந்தேன். அப்போது குறிப்பிட்ட ஒரு பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இன்னார் வந்தால் தான் நான் வருவேன். தாவேகால வேறு யார் வந்தாலும் நான் வரமாட்டேன். அதே போல் ஒரு புள்ளி ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்தால் தான் நான் டிபேட்டுக்கு வருவேன். 4 சேனலுக்கும் அவர் பேசுவார், 4 சேனல்லையுமே சொல்லிடுவார், தாவேகாலேருந்து இந்த நபர் வந்தால் தான் நான் அவங்க சேனலுக்கு வருவேன், இல்லை அவர் எந்த சேனலுக்கு போகிறோம் நான் அந்த சேனலுக்கு போயிடுவேன். அப்போ நீங்கள் கேட்குறீங்களா, ஒரு தனி நபரை வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்களா? அப்போ இவருடைய அந்த லாபியால் மற்ற இருக்க 4 பேரை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் தானே பண்ண வச்சிருக்கீங்க மீடியாவை. கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர் இல்லை, கட்சி கட்டுப்பாட்டிலும் இல்லை, கட்சிக்கு விசுவாசமாகவும் இல்லை. அதுதான் அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு. ஒரு கட்சிக்கு அடிப்படை தேவை அதுதானங்க. ஒரு கட்சிக்கு அடிப்படை தேவை என்ன? கட்சி கட்டுப்பாடு நடக்கணும், தலைவருக்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இருக்கணும். அது ரெண்டுமே இல்லைனா எப்படி பொறுப்பு கொடுப்பாங்க? எல்லா கட்சிக்கும் பொருத்தம் தானே அது. எப்பேற்பட்ட மிகப்பெரிய கட்சியாகவும் அது தானே இருக்குது. அப்போ அது இல்லாதப்போ அவருக்கு எப்படி பொறுப்பு கொடுக்க முடியும்னு கேட்குறேன். இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறாரு, முழு நேரமாக கட்சிக்காக உழைக்கும் போது அதற்கான இப்போ குடும்பத்தை கவனித்துக் கொள்வதற்கான ஒரு ஊக்கத்தொகை ஏதோ ஒன்று கொடுக்கணும். அது வந்து தலைவர் ஒப்புதல் கொடுத்துட்டாருன்னு ஒரு தடவை வந்து வியூக வகுப்பாளர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பொதுச் செயலாளர் அதை தடுத்து நிறுத்தினார் சொல்கிறாருன்னு மாறி மாறி சொல்கிறார். அதாவது எனக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு ஆனால் வந்து சேரல, அதுக்கப்புறம் கேட்குறப்போ பொதுச் செயலாளரை தடுக்கிறாருன்னு சொல்கிறார். அதே போல் அங்கே வந்து இந்த மாதிரி செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இதே தான் நிலைமை. எந்த ஒரு நபருக்கும் அவருக்கான செலவினங்கள் கூட கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். நீங்கள் இந்த குற்றச்சாட்டை இப்போ பேசுகிறீங்கல்ல, நான் என்ன கேட்குறேன், டே 1 உங்களை வந்து இந்த மாதிரி பேச அழைக்கும் பொழுது டே 1 நீங்கள் பேசும்பொழுது இதை கொடுத்தா தான் நான் பேசுவேன்னு அன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன? ஏன் நீங்கள் அன்றைக்கி சொல்லலை? டே 1 நீங்கள் அதை ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அப்போ தான் என்னால் பேச முடியும், என் குடும்பத்தை விட்டு என்னால் வர முடியாது, நான் உங்கள் கட்சிக்காக பேசணும்னா இதை எனக்கு செஞ்சு கொடுங்க, ஏன் நீங்கள் டே 1 கேட்கல? இல்லை, ஒரு கட்சிக்காக வேலை செய்யும்போது கட்சி நம்மை பார்த்து கொள்ளுங்கிற நம்பிக்கை இருக்கும். நான் என்ன சொல்கிறேங்க, உங்களுக்கு இந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னா நீங்கள் டே 1 சொல்லியிருக்கணுமா இல்லையா? கரெக்டுங்களா? இப்போ எனக்கு வந்து நான் இன்டர்வியூ உள்ளே வரேன், எனக்கு வந்து இந்த மாதிரியான இன்டர்வியூ கொண்டு போங்க, இல்லை இது போல் சப்ஜெக்டை பேசுங்கன்னு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா நான் உள்ளே வரும்போது சொல்லிட்டு வந்தால் தானே உங்களுக்கு தெரியும். அவர் வந்து சொன்னதாகவும் இது மாநாடுக்கு பிறகு தருகை எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நடக்கலை. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. அவர் வந்து அவருடைய விருப்பத்தின் பேரை இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு கதையை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்களாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, நாங்கள் 15 வருஷமாக நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம் மக்கள் இயக்கத்தில். எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் கட்சிக்கான பணியும் செய்கிறோம், குடும்பத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதை எதிர்பார்த்து வரீங்க அப்படின்னா நான் தவறுன்னு சொல்லலை அந்த எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நீங்கள் முதல்ல சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கணும். இல்லைனா நான் வரவே மாட்டேன்னு அப்பயே நீங்கள் வெளியில் போயிருக்கணும். உள்ளே வந்துட்டு ஒரு 6 மாத காலம் பயணிச்சுட்டு உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கல, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அதனால் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு நீங்கள் பண்ண விஷயங்களை எல்லாம் கட்சிக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டதெல்லாம் மூடி மறைச்சி பேசிக்கிட்டு திமுகவுடைய ஆதரவு சேனல்களுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீக் பண்ணுறது, தரவுகளை கொடுக்கறது, தலைவருக்கு முன்பாக முந்திக் கொண்டு பல வேலைகள் நீங்கள் செய்ய ஆசைப்பட்டது, நீங்கள் பிரபலமாவதற்கு செய்ய ஆசைப்பட்ட வேலைகள், இதெல்லாம் நீங்கள் மூடி மறைச்சிடுறீங்க. ஆனால் இதை மட்டும் பேசுகிறீங்க. ஏன் டே 1 வந்து இது இருந்தால் தான் நான் வருவேன், இல்லைனா என்னால் வந்து பயணிக்க முடியாது, என்னோடய சூழ்நிலை அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பயே வெளில போயிருக்காங்க. உங்களை யாரும் கம்பல் பண்ணலையே. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு பிரச்சனைகளை இவர் செய்யும் பொழுது கூட எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து அந்த சம்மந்தப்பட்ட நீங்கள் சொல்லக்கூடிய நபரை நாங்கள் ஒரு மீட்டிங்காக போகிறோம், ஒரு பேச்சாளர்கள் தேர்வுக்காக நாங்கள் போகிறோம், அவரும் அந்த மீட்டிங்கில் இருந்தார். அப்போ எங்கள் பொதுச் செயலாளர் வந்து கேட்குறாரு, எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, நம்மளுடைய மாநாட்டை பற்றியே நீங்கள் தப்பாக வந்து வீடியோலெல்லாம் பேசி வச்சுருக்கீங்களே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்களே வந்து கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய நீங்களே இப்படி வெளியில் போய் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க மக்கள் எல்லாமே, நாங்கள் அவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்கள் கூட இருந்து பார்த்துருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு மாநாட்டில் வந்து எவ்வளோ தண்ணீர் பந்தல் அமைக்கிறது, எவ்வளோ மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்குறது, உணவு வசதி செஞ்சு கொடுக்குறது, அதையும் தாண்டி கூட்டம் வரும்பொழுது நம்மளால் முடிந்த வரைக்கும் அனைத்தையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோமே, நீங்கள் அதை போய் அவதூறாக வெளியில் பேசலாமா? அப்போ யார் சொல்லின் பேரில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு எங்கள் பொதுச் செயலாளர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இப்போவும் சொல்கிறேன்னா உங்களுடைய டேலண்ட் மேலே எங்களுக்கு மரியாதை இருக்குது, நல்லா பேசுகிறீங்க, உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்குது,
நாங்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் உங்களால் கட்சிக்கு தலைமை கட்டுப்பட்டு தலைவருக்கு விசுவாசமாக செயல்பட முடியும்னா தாராளமாக நீங்கள் செயல்படுங்க. அப்படி இல்லைனா இன்றைக்கே கூட நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய பணியை பாருங்கள், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அவருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தாரு எங்கள் பொதுச் செயலாளர். நேரடியாகவே அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டது. நானும் கூட இருக்கிறேங்க, நானும் மற்ற பேச்சாளர்கள் எல்லாரும் கூட இருக்கிறோம். நான் இருக்கிறேன், லோயலாமணி அவர்கள் இருக்கிறாரு, வீர விக்னேஸ்வரன் இருக்கிறாரு, ராம்குமார் இருக்காரு, நாங்கள் எல்லாருமே அந்த மீட்டிங்கில் இருக்கிறோம். அன்றைக்கு எங்கள் முன்பு தான் பேசுகிறாரு பொதுச் செயலாளர். இவ்வளோ தூரம் இவர் செய்துமே மீண்டும் வாய்ப்புகளை கொடுக்குறாரு. அப்போ அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்காமல் நீங்கள் வந்து தலைவருக்கு முன்பாக நான் பரந்தூருக்கு போகிறேன்னு தலைமைக்கு தெரியாமல் போகிறதும், ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியை பற்றி பேசிவிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்காமல் இருக்கிறதும், டிஎம்கே மீடியா சேனல்களுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய தரவுகளை கொடுக்குறதும், திமுகவுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு தனியார் கம்பெனி ஒன்று இருக்குது, தேர்தலுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து வெளியில் சொல்கிறதும், அப்போ இது போன்ற வேலைகளை செய்கிறதும், இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் பேசுகிறவங்களதெல்லாம் வந்து இது பண்ணுறதும், இந்த பணிகள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா திரும்ப எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்க? இன்னொன்றும் சொல்கிறேன், தலைவருமே வாய்ப்பு கொடுத்தாரு, பொதுச் செயலாளர் மட்டும் கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாமே தலைவருக்கு தெரிந்துமே தலைவர் வந்து இருந்தாலும் நீங்கள் அவரை கூப்பிட்டு வச்சு பேசுங்க. சாட்டு தாவேக்காலேருந்து வெளியே வர்றவங்க எல்லாருமே தலைவருக்கு இது தெரியுமா இல்லையான்னு தெரியாது. அவங்க யாருமே தாவேக தலைவர் விஜயை எந்த இடத்துலையும் மதிப்பு குறைவாகவோ குற்றச்சாட்டியோ பேசலை. அவர் ஓகே தாங்க, அவர் ஒரு தீர்வை நோக்கி வந்திருக்காரு, ஒரு மாற்றத்தை நோக்கி வர்றாரு, ஓகே. ஆனால் அவருக்கு கீழே இருக்கிறவங்க அவரை சந்திக்க விடுறதில்லை. எல்லாருமே வந்து விஜய் வரைக்கும் போகலை. விஜய்க்கு முன்னாடி என்ன ஆனந்தியோ, பொதுச் செயலாளர் ஆனந்தியோ இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் ஒரு பணியாற்றத்தில் இருக்கீங்க, ஒரு சேனலில் நீங்கள் பணியாற்றிட்டு இருக்கீங்க. இந்த சேனலில் பணியாற்றுறதை விட்டு நீங்கள் ஒரு சமூக சேவை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை தொடங்கி வரீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்னதாக உங்கள் ஊரில். அப்போது உங்களுடைய வருமானத்தை, உங்களுடைய வாழ்வாதாரத்தை விட்டு நீங்கள் ஒரு இயக்கத்தை உங்கள் வீட்டில், உங்கள் தெருவிலையோ, உங்கள் ஊர்லேயோ நீங்கள் செய்கிறதுக்காக வெளியில் வரீங்க அப்படின்னா, இவ்வளவு தூரம் அனைத்தையும் விட்டுட்டு வர நீங்கள் அந்த இயக்கத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டீங்களா? பார்க்காம நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் அது முடிவே எடுக்க மாட்டேன். முதல்ல அப்படி ஒரு எடுக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு. அப்படி எடுத்தாலுமே அப்போ இவ்வளோ தூரம் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோமேன்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தை நீங்கள் வந்து முழுமையாக பார்க்காம உங்களால் இருக்க முடியுமா? அப்போ இது என்ன மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு? ஒரு 300 கோடி வருமானம் வாங்கக்கூடிய ஒரு நபர், இந்தியாவிலேயே மிக உச்ச நட்சத்திரமாக இருக்கிறவர், அந்த இடத்த விட்டுட்டு மக்கள் சேவைக்காக வராரு அப்படிங்கிறப்ப கட்சி என்ன நடக்குதுன்னு எப்படி அவருக்கு தெரியாமல் இருக்கும்? நீங்கள் சொல்லக்கூடிய இதே நபர் மீது குற்றச்சாட்டுகள் வந்து தலைவர்கிட்ட போகும்பொழுதும் எங்கள் தலைவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நல்லா பேசக்கூடியவராக இருக்கும்பொழுது அவர்களெல்லாம் அரவணைத்து போங்க, மீண்டும் ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என்று சொன்னார் எங்கள் தலைவர். அதற்கு பிறகு எங்கள் பொதுச் செயலாளரும் அழைத்து இதே தான் சொன்னார். இவ்வளோ தூரம் வாய்ப்பு கொடுத்து நீங்கள் சரியாக செயல்படலை அப்படின்னா அப்புறம் நீங்கள் வந்து எங்களை குற்றச்சாட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? நாங்கள் எந்த இடத்துலையும் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலையே, நாங்கள் எந்த இடத்துலையும் உங்களை அவமானப்படுத்தலையே. எங்கள் பொதுச் செயலாளர் சொன்ன வார்த்தை எது? நான் வந்து இன்றைக்கு வந்து ஒரு கட்சிக்கும் இவருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படின்னு ஒரு கடிதம் போட்டால் அவருக்கு அது நல்லா இருக்காது, அவர் குடும்பத்தில் இருக்கவங்களாம் பார்ப்பாங்க, அது வந்து நல்லா இருக்காது, அதனால் அவருடைய பயணத்தை அவர் பண்ணட்டும், அப்படியே விட்டுருங்கன்னு சொன்னார். இல்லை, ஒரு கட்சின்னா அதெல்லாம் கட் அண்ட் ரைட்டாக பண்ணணும் இல்லை? இல்லைங்க, இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள், அவருடைய குடும்ப சூழ்நிலை, அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் கேட்குறீங்களா 6 மாதமாக உங்கள் தலைவருக்கு ஆதரவாக பேசினாருன்னு சொல்லிட்டு, அப்போ அவருடைய குடும்பத்தினர் அந்த மாதிரி ஒரு கடிதத்தை வெளியிட்டால் என்ன மனநிலையில் இருப்பாங்க? அவரை அதையும் சொல்கிறாரு, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே டைஹார்ட் ஃபேன் விஜய். அதுதாங்க சொல்கிறோம், அவங்களுக்கு தலைவரை பிடிக்கும், எல்லாருக்குமே தலைவரை பிடிக்குது, ஒவ்வொரு குடும்பத்துலையும் அப்படி தான். இப்போ இது போன்ற ஒரு கடிதத்தை போட்டு நம்ம அவரை அவமதிக்கக்கூடாது. நமக்காக பணியாற்றி இருக்கிறாரு, சரிப்பட்டு வரல, அவர் போயிட்டாரு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இதற்காக நம்ம அவமரியாதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னார். அப்போ இந்த அளவுக்கு ஜனநாயகத்தன்மையோட வேறு எந்த கட்சி நடந்துக்கும்? இதுவே திமுக இருந்தால் இந்நேரம் வந்து செய்தித்தாளில் வந்திருக்கும் உங்கள் பேர். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. என்னென்னா, பாஜக கூட சில பேர் கூட்டணியில் இருக்காங்க, பாஜக எங்கள் கூட கூட்டணியில் இருக்குது, எங்களோட கூட்டணியில் இணைகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு இடியாப்ப சிக்கலில் இருக்க ஒரு கூட்டணி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் அதிமுக தான் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கிறதுன்னு வர. அங்கே டெல்லியில் இருக்கவர் என்ன சொல்லுவார்னா, இது வந்து என்டிஏ தலைமையிலான கூட்டணி, நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். இங்கே உண்மையிலே யார் கூட யார் கூட்டணியில் இருக்கிறாங்க, யார் எப்படி ஆட்சி அமைக்க போகிறாங்கன்றது அங்கே அவங்களுக்கே தெரியல. அது ஒரு இடியாப்ப சிக்கல் கூட்டணியில் அது இருக்குது. இருந்தாலுமே இன்றைக்கு தேர்தல் களம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் திமுகவுடைய கூட்டணி இருக்கிறது, ஒரு பக்கம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது. இந்த தேர்தல் களத்தை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதில் இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது ஸ்க்ரீன்லேயே கிடையாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா கள நிலவரம் அப்படி மாறி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இவர்கள் வந்து திட்டமிட்டு இதை வந்து இந்த 2 கட்சிகளுக்கான ஒரு போட்டியாக வந்து மக்களிடம் வந்து மாற்ற நினைக்கிறார்கள். ஆனால் மக்கள் இதை மிக தெளிவாக தமிழக வெற்றி கழகம் வர்சஸ் திமுக என்றுதான் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ வந்து இங்கே அதிமுக பாஜக முதல்ல ஸ்க்ரீன்லேயே கிடையாது. இன்னொன்று அதிமுகவுக்கு ஏற்கனவே மக்கள் தீர்ப்பு வழங்கி தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு அழைப்பும் விடுத்திருக்காங்க, அதாவது திமுக வீழ்த்த எல்லாரும் ஒன்றிணைந்து நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்றிணைந்து நிற்போன்னு வந்து அவர் வேணால் கூப்பிட்டு இருக்கலாம். ஆனால் நாங்கள் மிக தெளிவாக சொல்லிட்டோம்ல, நீங்களே வீழ்த்திடுவீங்க. நாங்கள் வந்து 234 தொகுதியிலும் தனி மெஜாரிட்டியோட நாங்கள் ஜெயிப்போம்னு நாங்கள் சொல்லிட்டோம். அப்படி இருக்கும்போது கூட எங்களை நம்பி கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் அரவணைப்போம்னு சொல்லியிருக்கோம் தவிர்த்து நாங்கள் இன்னொரு கூட்டணிக்கு வருவோம்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லலையே. அப்போ தாவேக்காவோட நிலைப்பாடு திமுக வீழ்த்துறதுக்கு வேற யாரும் தேவையில்லை, நாங்கள் மட்டுமே போதும், நாங்களே போதுங்க.
மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க இன்றைக்கி. இன்னைக்கு அதான் சொன்னேன், அதிமுக பாஜக கூட்டணி ஸ்க்ரீன்லேயே கிடையாது. இன்றைக்கி 2026 தேர்தல் களத்திலேயே அவங்க கிடையாது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த 2026 தேர்தல் அப்படின்றது தாவேகா சென்ட்ரிக்காக நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். இந்த தேர்தல் சீமான் என்ன சொல்றாரு, அது ரசிகர்கள் கூட்டணி, அது லட்சிய கூட்டணி, நாங்கள் லட்சியத்துக்காக போராடுறோம், அவங்க ரசிகர்கள் போராடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் கமலஹாசன் ஐயாவோட போட்டி போட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். யார், சீமானா? ஏன்னா மிக தெளிவாக நாங்கள் வந்து ஒரு கொள்கையை வடிவமைச்சிருக்கிறோம். மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைன்னு எங்களுடைய கொள்கையை கொடுத்துருக்கிறோம். எங்களுடைய கொள்கை தலைவர்களை நாங்கள் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். 50 தலைவர்களை கொள்கை தலைவராக வச்சிருக்கிறோம். இந்தியாவிலேயே வந்து 2 பெண்மணிகளை வந்து கொள்கை தலைவராக வச்சு நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் என்ன, சித்தாந்தங்கள் என்னென்ன, எங்கள் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, மதப்பிளவா சக்தியை நாங்கள் ஒரு பக்கம் எதிர்க்கிறோம், இன்னொரு பக்கம் ஊழல்வாத சக்திகளை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு மிக தெளிவாக நாங்கள் வந்து ஒரு முதன்மை சக்தியாக இன்றைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்கிறாருன்னா எங்களை எப்படி சொல்ல முடியும்? இப்போ அதே போல் நாம் தமிழர் கட்சி உங்களை, அதாவது சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோவில் பேசுகிறப்ப சொல்கிறாரு, பெரியாரை கொள்கை தலைவராக அறிவிச்சிட்டு மழை நிற்கிறதுக்கு தேங்காய் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு விஷயத்தை மிக தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து ஐயா பெரியார் அவர்கள் நாங்கள் வந்து எடுத்துருக்கோம், எங்களை கொள்கை தலைவராக இருக்கிறார். மிக தெளிவாக மாநாட்டில் எங்கள் தலைவர் சொல்கிறார், ஐயா பெரியார் அவர்களுடைய பெண் விடுதலையை வந்து நம்ம முன்னோடியாக நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம வந்து அவரை கொள்கை தலைவராக எடுத்துக்கிறோம், பெண் விடுதலை சார்ந்து நம்ம அவரை வந்து நம்முடைய கொள்கை தலைவராக நம்ம எடுத்துக்கிறோம். அதே சமயத்தில் அவர் கூறிய கடவுள் மறுப்பின் மீது நமக்கு உடன்பாடு கிடையாது. அவருடைய யூடியூப்க்கு ஒரு வியூஸ் வேணும், அவருக்கு ஒரு பிரபலம் வேணும். அப்போ யாரை தொட்டாலும் இங்கே பிரபலம் கிடைக்கும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். நீங்கள் வந்து ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி அவர் 1000 வீடியோ போட்டால் கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. எங்கள் தலைவர் எதிர்த்து வீடியோ போட்டால் அவருக்கு அந்த வியூஸ் கிடைக்குது, அவருக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்குது அப்படின்றதுனால அதை செய்கிறாரு. அவ்வளவுதான் உண்மையை தவிர்த்து இதில் வேறு எந்த விதமான உண்மையும் கிடையாது. இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா, புஷி ஆனந்த் காலில் விழுந்தால் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பலன் கிடைக்கிது. காணொலிகளையும் சிலதை பார்க்குறோம், சில பேர் வந்து காலில் வந்து விழுறாங்க, அவரை ஆசீர்வதிச்சுட்டு நகர்றாரு. இப்போ இது வந்து விமர்சனத்துக்குள்ளாகும் போது தலைவர் எதுவும் கேட்கலையா? மிக தெளிவாக தலைவரை விடுங்க. எங்கள் பொதுச் செயலாளர் எத்தனை இடங்களில் சொல்லியிருக்காரு தெரியுமா? எத்தனை இடங்களில் எங்கள் பொதுச் செயலாளர் பேசின வீடியோக்கள் இருக்குது, எத்தனை மேடைகளில் பேசியிருக்காரு, எத்தனை இடங்களில் மெசேஜாக பதிவுகள் போட்டிருக்காரு, அறிக்கைகள் கொடுத்துருக்காருன்னு நான் காட்டுறேன். எந்த நேரத்திலும் யாருடைய காலிலும் நீங்கள் விழக்கூடாது, உங்களுடைய தாய் தந்தையை தவிர்த்து வேறு யாருடைய காலிலையும் நீங்கள் விழக்கூடாது அப்படின்னு பல்வேறு முறை அவர் அறிவித்திருக்காரு. அதையும் தாண்டி அவர் மீது கொண்ட அன்பின் பாலில் சில பேர் அதை மாதிரி செய்கிறாங்க. அவர் எப்போவுமே அதை வான் பண்ணுவார். அதை வான் பண்ணாமல் அவர் இருந்ததே கிடையாது, அதை அவர் என்கரேஜ் பண்ணுறதும் கிடையாது. புரியுதுங்களா? அதையும் தாண்டி சில பேர் செய்யும் போது நம்ம என்ன அடிக்கவா முடியும்? யோசிச்சு பாருங்கள். அடிக்க முடியாது, ஆனால் தடுக்க முடியும். தடுத்திருக்காருங்க, பல இடத்த தடுத்திருக்காருங்க. அவர் பல இடத்த தடுத்திருக்காரு. ஒவ்வொரு முறையும் நாங்கள் கூட நிற்கிறோம், எங்களுக்கு தெரியும். இப்போ டார்கெட் பண்ணுறதுக்காக தாவேக்கால நடக்கக்கூடிய தவறுகளை திட்டமிட்டு டார்கெட் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய வேலை. ஓகே, இன்னொரு விஷயம், சமூக வலைதளங்களில் தாவாகவினர் ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க, பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. நம்ம இதை பல்வேறு இடங்களில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து தாவேக்காவினர்னு பொதுவாகவே வந்து பேருக்கு பின்னாடி டிவிக்கேன்னு வச்சுருந்தாலோ இல்லை தலைவருடைய புகைப்படத்தை வச்சுருந்தாலோ இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் தாவேக்காவினர் கட்சியினர் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம முழுமையாக ஏற்க முடியாத ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம். நல்லது, நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ நம்ம பல்வேறு இடங்களில் நான் இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இன்றைக்கு நம்ம திமுகவை, நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், உடனே ஏன் திமுகன்னு கேள்வி கேட்கணும், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆபாச பேச்சாளர் திமுகவினோட மேடையிலேயே ஆபாசமாக பேசுகிறாரு. திமுகவோட பேச்சாளராக இருக்கக்கூடியவர், நிர்வாகியாக இருக்கக்கூடியது ஆபாசமாக பேசுகிறாரு. திமுகவுடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் பொதுமக்களை அவ்வளோ ஆபாசமாக பேசுகிறாரு, ஆபாச கருத்துக்கள் பேசி கொண்டிருக்கிறாரு. அதே போல் வந்து இன்றைக்கு ஐயா RS பாரதி அவர்கள் திமுகவுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கார். அவர் வந்து ஊடகத்தினரை பார்த்து என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியும். அதே போல் திமுகவின் முக்கிய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர், முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை இடங்களில் வந்து இது திமுக போட்ட பிச்சைன்னு சொல்லி படித்தவங்களை கேவலப்படுத்தான்னு நம்ம பார்த்தோம். நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகள் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த கட்சியுடைய கருத்தாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஒரு கட்சியினுடைய முகம் தெரிந்தவர்களோ முக்கிய நிர்வாகிகளோ, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கிளைக்கழக வார்டு கழக செயலாளருங்க, இவர் இன்னாருங்க, இந்த பேருங்க, இந்த ஊரில் இந்த வார்டு கழக செயலாளராக இருக்கார், இல்லை இந்த வார்டில் வந்து இவர் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கார், ஒரு பிரதிநிதியாக இருக்கார், ஏதோ ஒன்றுத்தில் இருக்கிறாரு, இன்னார் தாங்க பேசியிருக்காரு, இப்படி பேசினா அந்த கட்சி எப்படி, இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னு பாருங்கள். சும்மா எந்த அவன் ஒரிஜினல் பேர் அந்த ஐடியில் இருக்கிறது வந்து அந்த அவன் பேரே ஒரிஜினல் பேரான்னு நமக்கு தெரியாது. சமீபத்தில் கூட விர்ச்சுவல் வாரியர் டிவிக்கே அப்படின்னு சொல்லி அது ரொம்ப நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதோ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து 2 வீடியோ வந்து தலைவருக்காக சப்போர்ட் பண்ணி பின்னாடி கொடி வச்சுட்டு பேசியிருக்காங்க அப்படின்றதுக்காக அவர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கிறாரு, அவர் வந்து ஏதோ ஒரு புகாரின் மேலே சிக்கியிருக்காருன்னு உடனே தாவேக்கா கட்சியினர் தான், தாவேக்கா. அதுவும் அந்த செய்திகளை நீங்கள் பார்க்கணும், யார் என்னெல்லாம் அனாலிசிஸ் பண்ணுறதே கிடையாது, தாவேக்காவின் நிர்வாகின்னு போட்டுறது.
என்ன நிர்வாகம் சரி என்ன பொறுப்பில் இருந்தார் சொல்லுங்கள். தாவேக்காவை நிர்வாகி எந்த ஊரில் என்ன பொறுப்பில் இருந்தார்? அவர் என்ன மாவட்ட செயலாளரா, ஒன்றிய செயலாளரா, நகர செயலாளரா, கிளைக்கழக செயலாளரா, கிளைக்கழகத்தில் வந்து எதனா பொறுப்பில் இருக்காரா, இல்லை சார்பு அணிகளில் இருக்கிறாரா, எதில் இருக்கிறாரு? எப்படி நீங்கள் நிர்வாகின்னு போடுறீங்க? இப்போ இந்த விஷயத்தில் தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? நாங்கள் மிக தெளிவாக எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், கட்சியினுடைய தோழர்கள் யாருமே டீசெண்டான பாலிடிக்ஸை மட்டும்தான் முன்னெடுக்கணும், டீசென்ட் அப்ரோச் மட்டும்தான் இருக்கணும், யாரையும் தரக்குறைவாக பேசக்கூடாது, யாரையும் மரியாதை குறைவாக பேசக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் எங்களுடைய தலைவர். இதை தான் எங்களுடைய தோழர்கள் பின்பற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் போய் ஒரு புகார் அளிக்கலாம்ல, தாவேக்கா பேரை கெடுப்பதற்காகவே நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் புகார் கொடுக்கணும்னா முதல்ல அந்த இன்னார் யாருன்னு தெரியணும்ல, புரியுதுங்களா? இப்போ நான் சொல்ல வலைதள பக்கம் இந்த மாதிரி எங்கள் பேரில் உருவாகி இருக்குது, ஏன்னா காப்பிரைட்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணலாம் இல்லையா? நீங்கள் 10 கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 10 ஐடி மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க, 100 ஐடி அவன் உருவாக்குவான், அப்புறம் 1000 ஐடி உருவாக்குவான். எங்களுக்கு இதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் நாங்கள் கட்சி வேலை எப்போ பார்க்குறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இதற்கெல்லாம் வந்து சில பேர் தலைவரே மன்னிப்பு கேட்கணும்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா? அந்த இன்னார் யாருன்னே தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அந்த இன்னார் உண்மையிலேயே வந்து தாவேக்காவுடைய சார்பாக இருக்கக்கூடிய யாராவதா, இல்லை மாற்று கட்சியினர் இது போன்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்றதே நமக்கு தெரியாது. இன்னும் கேட்டால் காவல்துறையாலே அதை கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அந்த இன்னார் யார், என்ன ஐடி, எந்த ஊர், எந்த பேர், எந்த நாட்டில் உட்காந்து இயங்கிக்கிட்டு இருக்க அந்த ஐடி எதுவுமே தெரியாது. அப்போ இதற்கு பின்னாடி நீங்கள் சுற்றி கொண்டிருந்தீங்கள் என்றால் எப்போ நீங்கள் கட்சி வேலையை பார்ப்பீங்க? இன்னும் 8 மாதம் தேர்தல் இருக்குது. நாங்கள் களத்தில் வந்து 2 கோடி உறுப்பினர்களை அச்சீவ் பண்ணுறதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம், அதுக்கான வேலைகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ பெரிய திமுகன்ற கட்சியை வந்து ஆட்சியை விட்டு அகற்ற வேணும்னு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நாடு முழுக்க மதப்பிளவாதம் செய்யக்கூடிய பாஜகவான எங்களோட கொள்கை எதிரி பாஜகவை எப்படி வீழ்த்துவதுன்னு நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதற்கான களப்பணிகளை நாங்கள் ஈடுபட்டு நாங்கள் இதை பார்க்கவா, தொடர்ந்து ஐடிகளுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கவா? நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு காரசாரமாக உடனடியாக பதிலளித்தமைக்கு நன்றி.